பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் திருவரங்கம் அரங்கநாதர் கோவிலில் நடைபெற்ற சித்திரை தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என பக்தர்களால் போற்றப்படுவதுமான திருவரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி கோவிலுக்கு தமிழகத்தில் இருந்தும் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர். இக்கோவிலில் ஆண்டுதோறும் விருப்பன் திருநாள் எனப்படும் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அதன்படி இந்த ஆண்டிற்கான சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவையொட்டி நம்பெருமாள் கருட வாகனம், யாழி வாகனம், யானை வாகனம், தங்க குதிரை வாகனம், பூந்தேர் கற்பக விருட்சக வாகனம் என பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான சித்திரை தேரோட்டம் இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக நம்பெருமாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து நேற்று கொண்டு வரப்பட்ட பட்டு வஸ்திரங்கள் மற்றும் முத்துப்பாண்டியன் கொண்டைக்கிளி மாலை உள்ளிட்ட ஆபரணங்கள் சூடி அதிகாலை மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட பெரிய திருத்தேரில் எழுந்தருளினார். பின்னர் சரியாக காலை 6:30 மணிக்கு பக்தர்கள் ரெங்கா ரெங்கா என பக்தி முழக்கமிட்டபடி தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். இதில் திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், புதுக்கோட்டை என பல மாவட்டங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நம்பெருமாளை தரிசனம் செய்தனர். தேரோட்டத்தை முன்னிட்டு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை அறநிலையத்துறை மற்றும் கோவில் நிர்வாகம் செய்திருந்தது.